அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 76 உங்கள் முன்னே படைப்பதிலே நான் ஆனந்தம் அடைகிறேன். நம்மவர்கள் நமது தமிழக கற்றளிகளை போற்றுவதிலே எப்படி நாம் மெத்தமாக இருக்கிறோம், ஆர்வமின்றி இருக்கிறோம் என்பதை நான் கோடிட்டு காண்பித்தேன் சென்ற முறையிலே. ஆனால் மேலை நாட்டவருக்கு அப்படி அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல நமது கற்றளிகளை, கற்சிற்பங்களை, கவிஞர் ஓவியங்களை எல்லாம் கண்ட பின்னாலே கழித்து எழுகிறார். எப்படி இவர்களுக்கு இவ்வளவு திறன் வந்தது? அவன் என்ன செய்கிறான்னா, நம்முடைய கற்றளிகளை போற்றுவது மட்டும் இல்லை, அவன் ஆண்டதாலே, ஆளுகிற ஆட்சி அவன் கையில் இருந்ததாலே, நம்ம அடிமையாக இருந்ததாலே சில கற்சிற்பங்களை அவன் நாட்டிற்கு மிக எளிமையாக எடுத்து சென்றான். யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அந்த மண்டபத்து பூரா பேர்த்து எடுத்துருங்க என்றால் மறுநாள் ஒரு 100 பேர் வரணும், பேர்த்து எடுக்கணும். இது ஒரு மிகைப்பட சொல்வதல்ல, ஒரு வரலாற்றை சொல்கிறேன் உங்களுக்கு. மதுரைக்கு அருகிலே ஒரு பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு அருகேறக்கூடிய ஒரு பெரிய மண்டபம். அதில் நல்ல பெரிய பெரிய உருவங்களை கொண்டது, ஒரு ஆழ்வயிறு உருவச்சிலைகளை கொண்ட ஒரு பெரிய மண்டபம். தருமன், அர்ஜுனன், பீமன் போன்ற இந்த பஞ்சபாண்டவருடைய உருவங்கள், நாரதர், அகஸ்தியர், பதஞ்சலி, அவனுக்கு பேரெலாம் தெரியாது வெள்ளையனுக்கு. அழகழகாக இப்போ நாரதர்னால் கையில் வீணை, அந்த தலையில் ஒரு புடி, இதெல்லாம் பார்த்தோன்னே அசந்து போகிறான். என்ன அழகாக, எவ்வளோ வேலைப்பாடு! அந்த ஒவ்வொரு தூணிலும் அந்த மண்டபத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பங்கள் அத்தனையும். இதை பார்த்தான். அவன் என்ன செய்கிறான், இந்த மண்டபத்தை அடிலின் பெப்பர் கிப்சன் என்கிற ஒரு மேலை நாட்டான் 1912ஆம் ஆண்டிலே வாங்கி விடுகிறான் விலைக்கு. பாருங்கள், யார் விட்டு சொத்தை யார் விற்கிறது, யார் வாங்குறதுங்க? விற்கிறவன் வெள்ளைக்காரன், வாங்குறவன் வெள்ளைக்காரன். அவன் பாட்டு விற்றா அவன் பாட்டு எடுத்து போகிறான். சொத்து யாருங்க? கோமணம் கட்டி, இடையிலே துண்டு கட்டி, கருத்த உருவத்தோடு கைகட்டி நிற்கிற ஏழை தமிழன். அவன் அந்த இது வாங்கிடுறான், அந்த மண்டபத்தையே வாங்கி அதை அவன் நாட்டிற்கு கொண்டு செல்கிறான். பாருங்கள், பாரிஸு கொண்டு விடுறான் அதை. அப்போ அவ்வளோ பெரிய கப்பல் வந்து அவ்வளோத்தையும் பேர்த்து எடுத்து எண்ணெல்லாம் போட்டிருப்பான்ல, ஏன்னா அதே மாதிரி அங்கே போய் அமைக்கணும் இல்லைங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுறான். அவன் கொஞ்ச நாள் இறந்து போடுறான். யாருங்க? அந்த அடிலின் பெப்பர் கிப்சனுங்கிறவன் இறந்து போடுறான். அவன் குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா, அதை அமெரிக்காவிற்கு 1919 நன்கொடையாக அளிக்கிறார். இப்போது அமெரிக்கா என்ன செய்யுதுங்க, அது அத்தனையும் அவர்கள் கப்பலிலே கொண்டு சென்று அவர்களுடைய நாட்டிலே அவர்களுடைய பொருட்காட்சி சாலையிலே இதை பதிக்கிறார்கள். அழகாக அதை அந்த பொருட்காட்சி சாலையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் நன்றி மறக்க மாட்டான் இல்லைங்களா வெள்ளையன். அவன் என்ன செய்கிறான்னா, எங்கேருந்து எடுத்து வந்தது, யாருடைய சொத்துங்கிறத எழுதி வைக்கிறான். அதை பற்றி ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். அந்த நூல் பேர் என்னன்னா, அது எழுதியவர் நார்மன் ப்ரவுன். 1940 நூல் வெளிவருகிறது. எ பில்லர்டு ஹால் ஃப்ரம் எ டெம்பிள் ஆஃப் மெஜுரா, இந்தியா அப்படிங்கிற பேர் புத்தகத்து பேர். 1940 நார்மன் ப்ரவுன் என்பவர் அந்த நூலை எழுதுகிறார். நூலின் பெயர் எ பில்லர்டு ஹால் ஃப்ரம் எ டெம்பிள் ஆஃப் மெஜுரா, இந்தியா. எந்த மியூசியத்தில் பொருட்காட்சியில் வைத்திருக்காரு என்றால், ஃபிலடெல்ஃபியா மியூசியம், அமெரிக்காவில் இருப்பவர்கள் இதை போய் பார்க்கணும். ஃபிலடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட், ஃபிலோடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட் என்கிற அந்த கலை பொருட்காட்சி சாலையிலே அந்த வைத்திருக்கிறார்கள். அதை பற்றிய நூல் இருக்குது. எ பில்லர்டு ஹால் ஃப்ரம் டெம்பிள் ஆஃப் மெஜுரா, இந்தியா, நார்மன் ப்ரவுன் எழுதியது 1940. எதுக்கு சொல்கிறேன் என்றால், இப்படி நமது அரிய பொக்கிஷங்களை எவ்வளவோ எடுத்துகிட்டு போட்டாங்க. இது ஒரு பெரிய மண்டபமாக இருக்குது, நீ காட்சி போல நம்ம கண்ணுக்கு தெரியும், நூலாக இருக்குது. நமக்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நூற்றுக்கணக்கான தனித்தனிப்பட்ட ஆண், பெண், இறைவர் உருவங்கள், சிற்பங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போட்டோம். இப்போ நாங்கள் சென்ற மாதம் லண்டனில் இருந்த பொழுது லண்டன் மியூசியம் தான் பெரிய மியூசியம், போய் பார்த்தோம். அதில் தமிழ்நாட்டுடைய நந்தி சிற்பங்கள், விநாயகர், முருகர், நடராஜர் எவ்வளோ சிற்பங்கள் வச்சுருக்காங்கிறீங்க.
அவன் எடுத்துகிட்டு போய் மிச்சம் மீதியாக நம்ம வச்சுருக்கிறது. ஏன்னா அவன் சொத்து அப்படி கொண்டு போயிருக்கான். அதுபோல் இன்னொரு நிகழ்ச்சி, சுவையான நிகழ்ச்சிகளுக்கு நான் சொல்லணும். நமக்கு வல்லூர் மட்டும் இல்லை, நல்லூர் சமயத்தில் இருக்குதுங்கிறதுக்காக அந்த செய்தி சொல்கிறேன். வேலூர் கோட்டையில் ஒரு மிகச்சிறந்த சித்திரை மண்டபம் ஒன்று இருக்குது. தயவுசெய்து நம்ம அன்பர்கள்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கலை பொக்கிஷங்க. அந்த சித்திரை வேலைப்பாடு அமைந்த அந்த கருங்கல் மண்டபத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சித்திரங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை பார்த்த உடனே வெள்ளைக்காரன் நினச்சான், நானும் ஷிட் நாட் பி ஹியர், ஷிட் பி இன் லண்டன் அப்படின்னு. அவன் அவ்வளோதான் உத்தரவு போட்டான்ல. உடனே கப்பலை வர வச்சான். அதுக்காக ஒரு மிகப்பெரிய கப்பலை அங்கேருந்து கொண்டு வந்தார்கள். நமக்கு நல்லூர், அவனுக்கு வல்லூர். என்னாச்சுன்னா அந்த கப்பல் கடலில் மூழ்கி போச்சு. பாருங்கள், இதெல்லாம் பதிவாயிருக்கு நிகழ்ச்சி, செய்தி. அதனால் சென்ற நூற்றாண்டிலே லண்டனுக்கு போக வேண்டிய அந்த மிகப்பெரிய அந்த வேலைப்பாடு அமைந்த கவின்மிகு அந்த சித்திர மண்டபம், கல்லினால் கல் கதை பேசுகிற அந்த மண்டபம், அந்த ஏற்றிச் செல்ல வேண்டிய கப்பல் கடலிலே மூழ்கி போனதாலே அது தப்பித்தது. அது இன்று வரையில் இருக்கிறது. அதனால் இப்போ சீக்கிரம் போய் பார்த்தோம் நம்ம அன்பர்கள். ஆனால் இந்த அழகான இந்த சிற்ப மண்டபம் இல்லைன்னா என்ன இருக்குங்க, கப்பல் மூழ்கலாம் லண்டனில் தான் காட்சியளிச்சிருக்கு. இப்படி நமக்கு எந்த விதமான பொறுப்பற்ற தன்மையிலே அடிமையிட்டு கிடந்ததாலே ஏராளமான பழைய கோயில் கட்டிடங்கள் நம் நாட்டில் இன்றைக்கும் இருக்கின்றன. அவர்களை அழிவிடாமல் பாதுகாப்பது ஒரு தமிழனுடைய கடமை அல்லவா? கோயில்கள்னால் வெறும் சமய வழிபாட்டிற்காக மட்டும் இன்றைய ஒரு பிரிவினர் ஆக்கிவிட்டார். தங்கள் வருமானத்திற்காக, பிழைப்பிற்காக. கோயில்னால் அவங்களுடைய வருமானம், பிழைப்பு அப்படி ஆயிடுச்சு. அப்படி அல்லது. ஒரு காலத்தில் அப்படி தான் மேலை நாடுகளிலே அந்த ஜூஸ் என்று சொல்லுகிற யூதர்கள் வாழ்ந்த நாடுகள் எல்லாம் இயேசுபிரான் தோன்றினாரே அந்த நாடு, அந்த ஊர், அவங்களாம் அப்படி தான் இருந்தது. கோயில் சொன்னாலே அப்புறம் பல கோயில்கள், ஊருக்கு ஊருக்கு பல கோயில்கள், ஒரு கோயிலையும் பல விதமான கற்பனைகள், சடங்குகள், சாங்கியங்கள், அதை செய்கிற பூசாரிகள் அவர்கள் தான் கடை வச்சுருப்பான். அவங்க கடையில் தான் வாங்கி ஆகணும், அதை செய்தாகணும். செய்யலாம் சாமி குத்தம் வந்துடும். அப்போ பாருங்கள், கொள்ளை அடித்திருக்கிறார்கள், கொடுத்த பணக்காராகிறார்கள் இந்த பூசாரிகள். இவெல்லாம் பார்த்து தான் இயேசு பெருமான் துடித்து எழுகிறார். இது என்ன இது? இந்த யூதருடைய மூதாதர் யார்? ஆபிரகாம். அவர் என்ன சொன்னார்? கடவுள் ஒருவர் தான், உருவமற்றவர் சொன்னாரே. அந்த ஒரு கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் ஏன், இத்தனை கடவுள்கள் ஏன், இதற்கு இத்தனை உருவங்கள் ஏன், இதற்கு இந்த சடங்குகள் ஏன், இதற்கு ஏன் வியாபாரம் ஏன், விற்று பிழைப்பவர்கள் ஏன், வாங்கி ஏமாளியாகவும் ஏன் என்று கேள்வி கேட்டார். உடுவானாமி அவரும் யூதர் தான். தன் குலத்தார் செய்கிற அந்த இழிவை தட்டி கேட்க ஆரம்பித்தார். அவரை சிலுவிலே அறைந்தார். அதுபோல் கோயில்கள் எல்லாம் சடங்குகள் கூடாரமாக, வாணிப கூடாரமாக இருக்கக்கூடாது. அப்படி அல்ல. பெரும் அந்த காலத்திலே அந்த கோயில்கள் உருவாக்கிய பொழுது அவைகள் கலை கோயில்களாக இருந்தன. சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, இசைக்கலை, இலக்கணம், இலக்கியம், மருத்துவம், இத்தனையும் இருந்திருக்கு அந்த கோயில்கள். உண்டாலிங்களா? இந்த கோயில் அமைப்பை போய் பாருங்கள். இன்றைக்கும் இன்று எல்லாம் வெறும் இன்றைக்கி என்ன இருக்குங்க, இன்றைக்கி அரங்காவலராக இருப்பவரோ, இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ வேலை என்னென்னா, கோயிலுக்கு தினசரி 3 வேளை 6 வேளை 5 வேளை 6 வேளை பூசை நடக்குதா, பிரசாதம் பண்ணுறாங்களா, கோயிலில் மணி காட்டுறாங்களா, விளக்கு போடுறாங்களா, பக்த கோடிகள் தட்சிணை கொடுக்குறாங்களா, இதுதான் நடந்துட்டு. உண்டி பணம் நிரம்புதா? அதற்காக கட்டப்பட்டதல்ல கோயில். நான் அரசியல் பேசுவான் நினைக்க வேண்டாம். கற்றல்கள் உருவான வரலாற்றை நாம் சிந்திப்பதாலே இன்றைய இந்த இழிநிலை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய ஒரு இழிநிலையிலே இருக்கிறேன். அதற்காக நான் மன வருத்தத்தோடு இதை நான் சொல்கிறேன். எத்தனை கலை வளர்த்துருக்கான் பாருங்கள். இப்போ எத்தனை கோயில்களில் இசை தூண்கள் இருக்குது. இப்போ தாராசுரம் போனோம், அங்கே நந்திக்கு முன்னாலே ஒரு மண்டபம், அதில் 7 படிகள். 7 படிகளிலேயும் சரிகம பதனி என்கிற 7 சுரங்கள். பாருங்கள், ஒரு படி நந்திக்கு முன்னே இருக்கிற ஒரு படி, அதில் 7 இசை. நம்மால் என்ன செய்யறது தெரியுங்களா? அதை தட்டிக்கிட்டே இருக்கிறது. வேலியை போட்டான் உள்ளே இங்கேருந்து கல்லால் அடிக்கிறது, அடிச்சு என்ன சவுண்டு வரும்னு பார்க்குறது.
ஒரு 5 அடி 6 அடி தூரத்தில் இருந்து கல்லால் அடித்தா அந்த கல் படினோம். இப்போ என்ன செய்யிட்டான்னா சின்ன சின்ன கண்ணுட வலையை போட்டு 4 பக்கம் மூடிவிட்டாங்க. தாராசுரம் போகிறவங்க பார்க்கலாம். கல்லால் கூட படிக்க முடியாது. ஏங்க கண்ணாடியால் போட்டால் நல்லா தெரியும். ஆனால் கண்ணாடி உடச்சிடுவாங்க கல்லால் அடிச்சு நம்பால். அதனால் கம்பியால் போட்டான். இந்த போலீஸ் வேணால் முன்னாடி ஒரு கம்பி இருக்கும், சன்ஷீல்டு, அது போல் பண்ணிட்டேன். என்ன பாதுகாப்பு, என்ன உணர்வு இருக்கணும் மக்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன். கோயில்கள் ஒரு இசை வளர்ப்பதற்காக என்ன இசைஞானம் இருந்தால் ஒரு கல்லல்ல அவன் இசை பாடியிருப்பான். அதுபோல் இருந்திருக்கு. வானசாத்திரங்கள் பூரா சிற்பம் வடித்து வைத்திருக்கிறார்கள். கணிதம், வானசாத்திரம், இசை, கலை, நாட்டியம், ஓவியம், இலக்கியம் அத்தனையும் வளர்த்திருக்கிறார்கள் திருக்கோயில்களிலே. அதனால் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேங்க நம்முடைய அஜாக்கிரதைக்கு. ராஜசிம்மன் என்கிறவன் 2ஆம் நரசிம்மன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு ராஜசிம்மன் என்று தான் பிரபலியமான பெயர். அவன் அமைத்தது தான் காஞ்சிபுரத்திலே ராஜசிம்மேஸ்வரம் என்கிற கைலாசநாதர் கோயில். அந்த கோயிலின் அன்பர்கள் தயவு கூர்ந்து போய் பார்த்து விடுங்கள். ஏன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த காட்சி இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல. அவ்வளவு அநியாயங்கள் செய்கிறார். அது சீக்கிரம் போய் பார்த்துட வேண்டாமா? அதில் சிற்பக்கலையில் அவ்வளோ அருமையான கோயில். அதெல்லாம் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள்லாம் மெய்மறந்து பார்க்குற ஒரு கோயிலை என்ன பண்ணாங்க, அங்கே நிறைய புடைப்புச் சிற்பங்கள். புடைப்புச் சிற்பங்கள்னால் சோற்றில் பதித்திருக்கும். ஒரு முன்பக்கம் மட்டும்தான் தெரியும், பின்பக்கம் தெரியாது. புடைப்புச் சிற்பம் என்று பேர். அந்த சிற்ப வகைகளை பற்றி நான் பின்னால் விளக்குகிறேன். இப்படி அந்த புடைப்புச் சிற்பங்களாக சுவர்களிலே மிக அருமையான சிற்பப்படம் போல வைத்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் சிதைந்து போய்விட்டன. அதுதான் கொடுமை. அதில் நான் இந்த 40-50 ஆண்டுகளிலே பார்த்திலே நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ என்ன செய்ய, சமீப காலத்திலே அந்த சிற்பங்களை புதுப்பித்தார்கள். இந்த சிற்பக்கலை உணராத சிற்பி செய்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, விகாரமாக செய்து வச்சுருக்கான். நீ ஆளுங்க என்ன பாருங்கள், இந்த பழைய அழகு கட்டு மிக விகாரமாக காணப்படுகின்றன. இது நமது மயிலை சீனி வெங்கடேசாமி ஐயா கூட நம்ம வருத்தப்பட்டு எழுதுவார்த்தான் நூலில். சில இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா, உதாரணமாக இப்போ 2ஆம் நந்திவர்மன், 2ஆம் நந்திவர்மன் பல்லவ மன்னன் தான். அவன் காஞ்சிபுரத்திலே முச்சீஸ்வரம் என்கிற ஒரு முத்தீஸ்வரர் கோயிலை கட்டினான். அந்த முன்மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த புடைப்பு சிற்பங்கள் மிக அருமையாக அமக்கலமாக இருக்கும், மிக சிறந்தவை. இப்போ என்ன செய்யிட்டாங்கன்னா, மொத்தமாக சுண்ணாம்பை வச்சு பூசி மேலே சுதையை சிமெண்ட்டு சுண்ணாம்பு மொத்தமாக்கி விகாரப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அழகாக இருந்து தெரியுங்களா? பழைய கோயில் அது. அந்த என்ன பழைய உருவமே தெரியல. இப்போ அது மேலே அப்படியே சுதையை வச்சு பூசி, பெயிண்ட்டை வச்சு பூசி அசிங்கமாக பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் மிக வருந்தத்தக்க செய்தி என்று நமது மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் வருந்துவார்கள். அதனால் இன்னொரு கொடுமையை நமது மயிலை சீனி வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்லுவார்னா, ஒரு கோயிலில் ஒரு சிலை உடையுதுன்னு வச்சுங்களேன். ஒரு சாஸ்திரம் பாருங்கள், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி தான் நாசம் பண்ணிகிட்ருக்கான் கோயில்கள்லாம். மூலி ஆகிட்டு அது பின்னப்பட்டது பாவம் வச்சிடக்கூடாது, தோஷம். அது கொண்டு போய் என்ன பண்ணணுங்க, ஒன்று குளத்தில் போடணும், இல்லை மண்ணில் புதைக்கணும். இதில் வழி இப்போ எத்தனையோ இடங்களில் தோண்டி எடுத்துக்கிறாங்க. குளத்துலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க, மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுக்க முடியாத மறைந்து போனவர்கள் எத்தனையோ. ஒரு சிறிய விரல் துண்டு போயிடுச்சுன்னா அவ்வளவு ஒரு விரலுக்காக உடைச்சிட்டா, ஒரு 4 அடி உயர சிலையை ஒரு விரல் நுனி உடஞ்சி போச்சுன்னு சொல்லி அது பின்னப்பட்டு தூக்கி மண்ணில் போச்சு நீரில் போட்டால், மீதி அந்த 4 அடி உயர சிலையை உளியை வைத்து அந்த செதுக்க சிற்பி எத்தனை வேலைப்பாடு செய்திருப்பான் அந்த சிற்பத்தை. சரி, கோயில் வைக்க வேண்டாம், அந்த கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்திலேயோ இல்லை வெளியிலேயோ ஒரு இடத்துல அந்த கோயிலுடைய சிதைப்புப்பட்ட சிற்பங்களை பூரா கொண்டு வச்சு கண்காட்சியாக வைக்கலாம்ல, பார்த்து ரசிப்போம் இல்லை? அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாரு நமது மயிலை சீனி வெங்கடேசாமி ஐயா அவர்கள். அது தனியாக கொண்டு போய் ஒரு இடத்த வைக்கலாம் இல்லை, மண்ணுக்குள்ளே போடாமல், தண்ணீருக்குள்ளே போடாமல், பூமியில் புதைத்து வைக்காமல் செய்யலாம் இல்லை? ஏன் போடணும் அப்படி? பின்னம் அடைஞ்சின்னா முழுசாக செஞ்சு போச்சு, நான் பவுடராக மில்லில் கொடுத்து அரைச்சியாக போட்டாங்க பவுடர் மாதிரி. அதை மற்றதெல்லாம் அப்படியே தானே இருக்குது, செய்யலாம் இல்லை? அதை
இன்னும் சில நேரத்தில் சில மத சமய காழ்ப்புணர்ச்சி. நான் திருமங்கை ஆழ்வாரை போற்றுகிறவன் வணங்குகிறவன், அப்படி யாரும் தவறாக நினச்சிடாதீங்க. அவர் காலத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிபி 9ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் திருமங்கை ஆழ்வார் வாழ்ந்தார். அவர் வைணவ பக்தர். நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த கோயில், அநேகமாக இந்த பொன்னியின் செல்வன் வரக்கூடிய கோயிலாக இருக்கலாம், பௌத்த விகாரம். அந்த கோயிலில் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கு, முழு சாலிட் தங்கம். அதை கொண்டு வந்து உருக்கி ஸ்ரீரங்கத்தினுடைய திருமதில் கட்டுவதற்காக பயன்படுத்தினார் என்று, திருத்தொண்டு செய்தார் என்று வைணவ நூலே சொல்லுது. பாருங்க, அவர் வைணவத்துக்கு திருத்தொண்டு செய்திருக்கலாம், ஆனால் தங்கத்தாலேயே ஒருத்தன் அந்த புத்தர் சிலை வடிச்சிருக்கான எவ்வளோ கலை நுணுக்கம் இருந்திருக்கணும் அதில். அது பௌத்தருடைய கோயில், அது தீங்கானது, வெறுக்கத்தக்கதுன்னு ஏன் நினைக்கணும்? சமய காழ்ப்புணர்ச்சி தானே. திருமங்கை ஆழ்வார் பாடல்களை நான் பக்தியோடு படிப்பேன், பல இடங்களிலே போற்றி பேசியிருக்கிறேன், நாளையும் பேசுவேன். ஆனால் சில நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள். நான் இப்பொழுது கற்கோயில்கள், புராதன சின்னங்கள் என்று பார்க்கிற பொழுது இதை நான் பேசுகிறேன். அதுபோல் தான் மாலிக் காஃபூர் கிபி 13ஆம் நூற்றாண்டிலே படையெடுத்தான். அவன் டில்லியிலிருந்து தென்னாட்டு இது படையெடுத்து வந்தான். நோக்கம் என்ன? தென்னாட்டு கோயிலுடைய விக்கிரங்களை உடைக்கிறது, கோயில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிப்பது. அப்போ என்ன செய்தாங்கன்னா, தென்னாட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கோயில்களை பாதுகாக்க அங்கங்கே இருக்கிறவங்களாம் அந்த சிலைகள்லாம் கொண்டு போய் அது மூலவருடைய ஐம்பொன் சிலையாக இருக்கட்டும், கற்சிலைகளாக இருக்கட்டும், முடிஞ்ச வரையும் கொண்டு போய் மண்ணுக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் போட்டு புதைச்சி வச்சாங்க. இப்படியே 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே புதைச்ச இடம் மறந்து போனதும் உண்டு. இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிலை மண்ணிலே சிற்ப வேலைப்பாடுகள், மீன் சிலைகள் இன்னும் தூங்கிட்டு கிடக்கலாம் மண்ணில். இவளெல்லாம் மத காழ்ப்புணர்ச்சியாலே நிகழ்ந்த செயல்கள். நான் சிதம்பரம் வரலாற்றை சொல்லுகிறபடி நடராஜர் சிலைக்கு கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் வழிபாடு இல்லாமல் கேரளாவிலே ஒரு புளிய மரத்து பொந்தில் இருந்த செய்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி சில சிலைகள் மாயமாகி மறைந்து இதெல்லாம் சமய மத காழ்ப்புணர்ச்சியால் நிகழ்ந்தது. இப்போ சமீப காலத்து செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட எத்தனையோ கிடைக்காமல் போயிடுச்சு. கிடைச்சல ஒரு அபூர்வமான சிலை தான் அந்த திருவாலங்காட்டு நடராசர். இப்போ சென்னை பொருட்காட்சி செல்பவர்கள், சென்றவர்கள், செல்லப்போவர்கள் கண்டிப்பாக இதை நினைவுபடுத்த வேண்டும். மிக அருமையான ஒரு நடராஜர் திருவுருவம். இது பூமியிலிருந்து நல்ல காலமாக கிடைத்து அது லண்டனுக்கு போய் லண்டனிலிருந்து டெல்லிக்கு நம்மவர்கள் போராடி அதை டெல்லியிலிருந்து நீதிமன்றத்தின் மூலமாக சென்னைக்கு கொண்டு சென்னை பொருட்காட்சி சாலையிலே நின்று இருக்கிறது. அது பூமிக்கடியிலே இருந்தது தான். இப்போ அதுபோல் எத்தனை 100 சிலைகள், இன்னும் ஐம்பொன் சிலைகளோ கற்சிலைகளோ எப்படி இருந்துக்கணும், எவ்வளோ கிடக்கும் பாருங்கள். அதனால் அதுக்கு மட்டும் இல்லை, மாலிக் காஃபூர் காலத்தோடு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் கூட அந்த வெள்ளையர் ஆட்சி காலம், கும்பனியார் ஆட்சி கிபி 17-18ஆம் நூற்றாண்டுகளிலே, அதற்கு பின்னாலே ஹைதர் அலி கழகம், திப்பு சுல்தான் கழகம், பாளையக்காரர் கழகம், நவாப்பு காலத்து போர்கள், கும்பனியார் சண்டை, இப்படி பல விதமான தலையீடுகளாலே, தீங்குகளினாலே பல சிற்பங்கள் நீரிலும் நிலத்திலும் அல்லது மண்ணிலே அடித்து நொறுக்கி தூளாக்கப்பட்டன. இதெல்லாம் ரொம்ப சிறுமியானது. சில இடங்களிலே கோயில் இருக்கிறவர்களே சில சிலைகளை கடத்தியிருக்கிறார்கள். அது மிக இன்னும் கொடுமை. பூசாரிகளே, அது ஒரு அழகான தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. நாயக்க மன்னர் காலத்திலே அந்த ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் திருவாரூர் கோயில் குருக்கராக இருந்தவர் நாகராச நம்பி என்கிற அந்த குருக்கள். அவர் இந்த 63 நாயன்மாரில் 2 செப்பு விக்கிரகம், 63 நாயன்மாருக்கு செப்பு விக்கிரகம் இருக்குது திருவாரூர் கோயிலில். பெரும்பாலான கோயில் கல்லாரான கோயில்கள் தான், சிலைகள் தான் 63 சிலைகள் இருக்கும். திருவாரூர் கோயிலிலே 63 செப்பு விக்கிரகங்கள். அதில் 2 செப்பு விக்கிரகங்களை இவர் எடுத்து வித்துட்டார். அதை இந்த கண்ணாருங்கிறது வித்துட்டார். கண்ணார்னா அநேகமாக இந்த உலோகங்களை உலுக்குறவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணாருக்கு விற்று விட்டார். இது எப்படியோ மற்றவர்களுக்கு செய்தி தெரிஞ்சு ஒருத்தர் என்ன செய்தார்னா, அந்த கதையை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளிக்கு ஒருத்தர் வாங்கி, பஞ்சவர்ண கிளி வாங்கி அதற்கு ஒரு வெண்பாவை சொல்லி கொடுத்துட்டாராம். அந்த கோயில் வச்சிருக்கிறப்ப திருமநாயக்கன் வருகிற பொழுது அந்த வெண்பாவை அந்த கிளி சொல்லியதாக சொல்லுவார்கள். ஒரு
மிகப்படுத்தி தான் இருக்கிறான். என்ன நிகழ்வாக இருந்திருக்கலாம்னா, இந்த நாகராச நம்பி என்கிற அந்த குருக்கள் அந்த 2 சிலையை களவாடி இந்த கண்ணாருக்கு விற்றதை தெரிந்த ஒருவர் வெண்பாவாக எழுதி அதை அவருக்கு அந்த ஓலையை கொடுத்துருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். அதை படித்து அவன் அந்த கண்ணாரையும் அந்த குருக்களையும் அந்த மன்னன் தண்டித்தான் என்று நாயக்கமன்னர் தண்டித்தார், கிருஷ்ணதேவராயர் தண்டித்தார் என்று வரலாறு. அந்த வெண்பா என்னன்னா, முன்னாள் 63 இருந்தார், அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினார். இன்னும் தமாஷா இருக்கு பாருங்கள் அந்த பாட்டு, நகைச்சுவையோடு பாடியிருக்கார். முன்னாள் 63 இருந்தார், அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினார். எங்கே ஏகினாருங்க? கண்ணார் வீட்டுக்கு ஏகினார். யார் மூலமாக? நாகசாமி குருக்கள் மூலமாக. கண்ணான் நறுக்குகின்றான். அவன் வாங்கி போய் என்ன செய்வான்? சும்மா வச்சுருப்பானா, துண்டு துண்டாக நறுக்குவான், உருக்குவான். கண்ணான் நறுக்குகின்றான் விற்றுவிட்ட நாகராச நம்பி இருக்கின்றான் கிட்டினராயா. கிட்டினராயான்னு கிருஷ்ணப்பராயா, கிருஷ்ணதேவராயான்னு அர்த்தம். அந்த பாட்டை முடிக்கிறார். இருக்கின்றான் கிட்டினராயா. முன்னாள் 63 இருந்தார், அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினார். கண்ணான் நறுக்குகின்றான் விற்றுவிட்ட நாகராச நம்பி இருக்கின்றான் கிட்டினராயா. இந்த பாடலை சொல்லி வருந்துறார் நமது மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா. என்ன சொல்லி வருந்துறாருன்னா, இப்படிலாம் நம்முடைய சொத்தை கடவாடி யார் யார் அழிச்சிருக்காங்க பாருங்கள். வரலாற்று காலத்திலிருந்து எதோ சுயநலம், போர் அல்லது சமய காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, எத்தனையோ காரணங்கள். அதனால் சமய பயனாலே பல கலைகள் அழிந்திருக்கின்றன. பாருங்கள், ஜெயினர் சிலையை பௌத்த அழிச்சிருக்கான், பௌத்தர் சிலையை ஜெயின் அழிச்சிருக்கான், வைணவர் சிலையை சைவம் அழிச்சிருக்கான், சைவ சிலையை ஜெயின் அழிச்சிருக்கான். இப்படி பல இந்த சமய போரினாலே, சமய காழ்ப்புணர்ச்சினாலே இதுக்கெல்லாம் நிறைய தரவுகள் இருக்கின்றன. இவன் யார் யார் சிலையை அழித்தான். இப்படி தான் இப்போது மகாபலிபுரம் இருக்கிறது. மகாபலிபுரத்தில் ராமானுஜ மண்டபம் என்று இப்பொழுது மண்டபம் இன்றைக்கி வழங்குறதை பார்க்குறோம். ஒரு குகை கோயில். ஆதி காலத்து ராமானுஜ மண்டபம் இல்லை, அது மும்மூர்த்திகளின் கோயிலாக இருந்திருக்கிறது. ராமானுஜர் பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட குடைக்கோயில் அது. பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை ஒரு குகைவரை கோயிலை அமைச்சு அதில் மும்மூர்த்திகளுக்காக செய்திருக்கிறார்கள். மிக சிற்ப வேலைப்பாடு நிறைந்த குகை கோயில் அது. அது என்ன செய்யிட்டாங்கன்னா, அதுக்கு அன்றைக்கு என்ன பேருன்னா அத்தியாந்த காம விஜயநகர அரசர்கள். அது அத்தியாந்த காம பல்லவேச்சுரம் கல்வெட்டில் இருக்குது. இந்த செய்திலாம் கல்வெட்டில் கிடச்சி போச்சு. அப்போ 500 ராமானுஜர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பெயர் அத்தியந்த காம பல்லவேச்சுரம். அந்த பெயரோடு இருந்திருக்கு. அது என்ன செய்தாங்கன்னா, விஜயநகர அரசர் காலத்தில் விஜயநகர மன்னர்கள்லாம் வைணவர்கள். ஏன்னா இந்த மும்மூர்த்திகளுக்கு சைவ கோயில் மாதிரி இவ்வளோ சிறப்பாக இருக்குது, அதை நம்ம வைணவ கோயிலாக மாற்றணும். விஜயநகர அரசர் காலத்தில் வைணவர்கள் கைப்பற்றி ராமானுஜ மண்டபம் என்று பெயர் கொடுத்து அதிலிருந்த சிற்பங்களை எல்லாம் அடியோடு அழித்து விட்டார். உளி கொண்டு செதுக்கியிருக்காங்க. இப்போ துவாரபாலர் இருந்தான்னா அதில் விபூதியெலாம் இருக்கும். அந்த துவாரபாலர் அத்தனை பேர் உளியை வச்சு சுத்தமாக வழித்து எடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். இந்த கருவறையில் சோமாஸ்கந்தர் உருவங்களையும் ஒளியினால் செதுக்கி அழித்து விட்டார். இந்த 2 பக்கமும் புடைப்பு சிற்பமாக இருந்த மிகப்பெரிய உருவங்கள், சில உருவங்கள். இப்போ மகாபலிபுரம் போகிறவங்களாம் அந்த யானை சிலையெல்லாம் பார்த்து மயங்குறாங்க பாருங்கள். அதுபோல் ஒரு பெரிய சிற்பமாக இருந்திருக்கும். அதுதான் வெங்கடசாமி ஐயா அவர்கள் வருந்துறார். இன்றைக்கி நம்ம இந்த பஞ்சபாண்டவரம் அந்த கடற்கரை கோயில், அடுத்தது இந்த தவம் செய்கிற பெரிய பாறை ஒரு 50 அடி நூற்றுக்கு பார்க்குறோம். அதுபோல் பெரிய பாறை இருந்திருக்கு. எல்லாத்தையும் அழித்திருக்கிறாங்க. இது சமய காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் என்னங்க? அதுபோல தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் வரலாற்று அடிப்படையில் சொல்லுவார்கள், அது ஒரு காலத்திலே புத்தர் கோயிலாக பௌத்த கோயிலாக இருந்திருக்கிறது. நமது வெங்கடசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பார்த்துருக்காராம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் மிக அருமையான வேலைப்பாடு மிகுந்து 2 புத்தர் சிலைகள் இருந்திருக்கு அந்த மண்டபத்தில். திரும்ப ஒரு இடம் போயிருக்கார் சமீப காலமாக அவர் இறப்பதற்கு முன்னால். போய் பார்க்குற பொழுது அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு
துண்டு துண்டாக கல்லாக போயிடுச்சு. அதே மாதிரி கோயில்லையும் கோயில் படிக்கட்டுக்கு 2 பக்கமும் மிக அருமையான புத்தர் சிலை 2 இருந்திருக்கு. அதை இன்று உடைத்து விட்டு சுதையினாலே பூதமாக செய்திருக்கிறார்கள், பூத சிலை. இதெல்லாம் பாருங்கள். ஏன் அது புத்தர் கோயிலை தான் இருந்துட்டு போகுது, அதை காமாட்சியம்மன் கோயிலை ஏன் மாற்றணும்? இல்லை காமாட்சியம்மன் கோயிலாக இருந்தால் அது ஏன் புத்தர் சிலையாக கோயிலாக மாற்றணும்? அந்த கோயில் அது எதுவாக இருக்கலாம் இல்லை, இடமா இல்லை வேறு ஒரு இடத்துல போய் கட்டிக்க வேண்டியதான் இல்லை. இதெல்லாம் சமய பொறாமை, பகைமை இதெல்லாம் இருந்திருக்கு. அதுபோல் பலவிதமான சிற்பங்கள் வெளிநாட்டுக்கு போய் தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அமெரிக்கா, ஐரோப்பா கண்டங்களுக்கு பல 100 சிலைகள் அனுப்பப்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள். ஏன்னா எல்லா நாட்டாருக்கும் இந்த இந்திய, குறிப்பாக தமிழ்நாட்டு கோயிலுடைய சிற்பங்களை பார்த்ததில் பரவசம் அடைந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவில் உள்ள ஆங்கிலேயர்களுக்கும், பிரான்ஸ் தேசத்தாருக்கும், டச்சுக்காரருக்கும், எல்லா நாட்டுக்கும், அமெரிக்காவுக்கும், ஐக்கிய நாட்டாருக்கும் எல்லாமே சிற்பக்கலை பிரியர்கள். நமக்கு தான் அந்த பிரியம் இல்லை, அவனுக்கு இருந்திருக்கு. அவன் என்ன செய்கிறான்னா உடனே சிலைகள்லாம் எந்த தடையும் இல்லைங்க, கேட்பார் இல்லை, கேட்பாரற்ற நாடு இது, அடிமை நாடு, எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கான். இப்போ உதாரணமாக இந்த லண்டன் மியூசியம் போய் பார்த்து சொன்னீங்களா, லண்டன் இப்போ தான் போயிருந்தேன். பேரே லண்டன் மியூசியம், அரசாங்கம் நடத்துகிறது, மிகப்பெரிய மியூசியம். அதில் 100க்கு 100 சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 700, 800, 1000 இருக்கும் இருக்குது. இந்த பிரமிடு, எகிப்தினுடைய இந்த பிரமிடுடைய அத்தனை சிற்பங்களும் இங்கே இருக்குங்க. என்னன்னா நான் பிரமிச்சு போயிட்டேன்னா 50 அடி உயரத்தில் ஒரே கல், அது அகலம் ஒரு 60-70 அடி இருக்கும், உயரம் 60 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய பாறைகள், அவ்வளோ அழகான ஓவியங்கள் இருக்கிற, சிற்பங்கள் இருக்குல்ல, கல்லால் வடிச்சிருக்காங்க, கருப்பு கல்லை வழன்னு இருக்கு, பாலிஷ் பட்ட மாதிரி. அது எப்படி பெயர்த்து எடுத்தார்கள் எகிப்தில்? ஏன்னா எகிப்தியெல்லாம் அடிமை நாடு, பின்தங்கிய நாடு. பிரமிடுலாம் பாருங்கள், எத்தனை 4000-4500 ஆண்டு பழமை. அங்கே இருக்கிற சிற்பங்களை பூரா எடுத்து அவங்க கொண்டு வந்து லண்டன் மியூசியத்தில் வைத்தது போக மீதி தான் அங்கே எகிப்தில் என்று இருக்கிறது நண்பர்களே. அடிமை நாடு பூரா எப்படி செய்திருக்கான் பாருங்க, அவங்க ஆர்வம் இருந்திருக்கு. அதை உடையாமல் அதற்காக ஒரு பெரிய கப்பலை செய்திருக்கணும் அவன். ஏன்னா அவ்வளோ பெரிய பாறையில் எந்த கப்பலை ஏற்றினான்னு தெரியல. அதை உடையாமல் ஏற்றி, உடையாமல் இறக்கி, அதை அந்த கடற்கரையிலிருந்து கொண்டு வந்து அந்த மியூசியத்தில் கொண்டு வந்து அதை அழகாக வச்சு லைட்லாம் போட்டு, எந்த நாட்டிலிருந்து எந்த காலத்துக்கு சேர்ந்தது என்ன வரலாறு அதெல்லாம் எழுதியிருக்கான் அழகாக. அவன் வந்து தான் நாட்டில் செய்து அந்த மாதிரிலாம் பொய் சொல்லலை. அதுபோல தான் நம் நாட்டிலிருந்து அவர்கள் பலவிதமான நூற்றுக்கணக்கான கற்சிலைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது விலைக்கு வாங்கி போயிருப்பான், சில நேரத்தில் பணத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் கொடுத்துருப்பார்கள். இப்படி பலவிதமான காரணங்கள். அதனால் நமது கடமை என்னன்னா இவளெல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதுபோல் தான் ஓவியக்கலை. ஓவியக்கலை என்று பார்க்கிற பொழுது பெரும்பாலான ஓவியங்களை அழித்து விட்டார்கள். இப்போ நான் சித்தன்ன வாசல் சொன்னவங்களுக்கு 80-90% ஓவியங்கள் அழிக்கப்பட்டு அங்கே இருக்கிற மாடு மேய்க்கிறவன், போகிற வரவன், படுக்கிறவன், சமூக விரோதிகள், ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவனுக்கு அதை அழிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருந்திருக்கு பாருங்கள். ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லை போட்டு தேய்க்கிறதில்ல, நான் மூக்கு அழிச்சிட்டேன், நான் வாய் அழிச்சிட்டேன், உடம்பு அழிச்சிட்டேன், இதெல்லாம் ஒரு சந்தோஷம். அழிக்கப்பட்டதுக்கு மீதி தான் இருக்குது. அதுபோல் எத்தனையோ கோயில்களில் இந்த சிற்பக்கலை மட்டுமல்ல, ஓவியக்கலையும் சில கோயில்களிலே சிறப்பாக இருந்திருக்கிறது. இப்போ நமக்கு தெரிஞ்சு பெரிய கோயிலிலே சோழர் மன்னருடைய அந்த ஓவியங்களுக்கு மேலே கருவறையினுடைய வடக்கு பிரகாரத்திலே மேலே வந்து சுண்ணாம்பை சாந்தை பூசி நாயக்கவர்கள் தமது வரலாற்றை ஓவியமாக வரைந்திருக்கிறார். அது ஒரு தற்சமயமாக ஒரு தமிழார்வர் போய் பார்க்குற ஒரு இடத்துல உடஞ்சி விழுந்திருக்கு. பார்த்தா அதற்கு பின்னாலே ஒரு ஓவியம் இருந்திருக்கு. அதை அவர்கள் சொல்லி, அரசாங்கத்திடத்தில் சொல்லி, அவர்கள் அந்த ஓவியங்களெல்லாம் எடுத்து பார்த்த பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான சோழருடைய ஓவியங்களை இருப்பதை பார்த்துக்கிறார்கள். இன்றைக்கும் இப்படி ஓவியங்களையும் நாம் எழுந்து கொண்டு இருக்கிறோம். நமது பாதுகாப்பின்மையினாலே, ஆர்வமின்மையினாலே, ஆர்வ குறைவினாலே என்பதை சொல்லி இது தொடர்ச்சியை அடுத்த உரையிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.